பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் உடைய மூடி தான் எடுத்திருக்கேன். பாருங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். அடுத்த ஆஃப்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து டாப்ல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்த ஆஃப்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான டிசைன் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். கத்தியை ஹீட் பண்ணிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க நான் சிம்பிளாக அந்த தோரணம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைன் தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சும்மா டெக்கரேட் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதே பிளாஸ்டிக்கில் நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக இதுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு பொருள் வாங்காமல் இந்த பிளாஸ்டிக்லேயே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பார்டர்ஸில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்க நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம், நீட்டாக தான் இருக்கும். பட் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாத் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான கிளாத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய டவல்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸையும் இதில் ஹேங் பண்ணிக்கலாம், சாரியையும் இதில் ஹேங் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க.